திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய அருட்குருநாதர் மாணிக்க வாசக பெருமானுடைய பொன்னார் திருவடிகளையும், நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை நம்முடைய மனமே மொழிகளாகிய முக்கரணக்கங்களை மிக பணியோடு உரித்தாக்கி கொண்டு திருமுறைகள் ஓதும் குழுவில் உள்ள அடியார்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பு கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, இன்று நாம் குழுவிலே சிந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி, குழந்தை செல்வம் பெற நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் யாது என்பதனை என்ற தலைப்பிலே அடியன் பேச என்று திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அதாவது செல்வத்திலெல்லாம் பெரிய செல்வம் எதுன்னு சொன்னால் மழலை செல்வம். ஒருவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் கூட அந்த வீட்டில் குழந்தை செல்வம் என்ற ஒரு செல்வம் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லாதது போல தான் இருக்கும். அப்போ இருக்கிறதுலே பெரிய செல்வம் எதுன்னு சொன்னால் மழலை செல்வமாகிய அச்செல்வம். பாருங்கள், எவ்வளோ பேர் நல்லா வசதியாக இருப்பாங்க, நல்லா கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். ஆனால் குழந்தை செல்வம் என்ற ஒரு செல்வம் இல்லைன்னு சொன்னால் அது அந்த வீட்டில் என்னது ஒரு இன்பம் இருக்காது. அதே சில வீட்டில் பாருங்கள், எல்லாம் வறுமையிலே இருப்பாங்க, அதை தவிர சாப்பாட்டு கூட வழி இருக்காது. ஆனால் அந்த வீட்டில் எப்போவுமே இன்பம் இருக்கும், ஏன்னா குழந்தைகள் பிறந்திருக்கும். அப்போ செல்வத்திலே மிக சிறந்த செல்வமாக கருதப்படுவது மழலை செல்வம். அவருடைய குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நாம் எத்தகைய பரிகாரம் செய்ய வேண்டும் சொல்லி இன்று நிறைய வலையொலியெல்லாம் நிறைய யூடியூப்பில் நம்மளுடைய நிறைய பார்க்குறோம். குழந்தை பெறுவதற்கு அந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு பல விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அடியார் பெருமக்களே, நான் இது வரைக்கும் இந்த தலைப்பில் நான் இது வரைக்கும் பேசுனதில்லை. இன்று ஏதோ எமக்கு இறைவனிட்ட ஒரு கட்டளையின்படியாக நாம் இன்று இப்பதிகத்தினை சிந்திக்க என்று என்னுடைய மனம் ஆவல் கொண்டு முனைந்து நிற்கின்றது. அதாவது குழந்தை பெறுவதற்கு பரிகாரம் என்ன என்று சொன்னால், அதுவே எனக்கு முதல்ல பார்த்தோன்னா பரிகாரம், திருமுறையே பரிகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அங்கே பாருங்கள், குழந்தை ஏதோ நம்ம இந்த பதிவிலே அடியின் ஏதோ உங்களுக்கு எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க, நம்ம அதை கொண்டு வாங்க, அங்கே கயிறு கட்டுறாங்க, இங்கே கயிறு கட்டுறாங்க, அங்கே போங்க, அங்கே இது எடுக்கிறாங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. அதை முன்கூட்டியே அடியினை இந்த காணொலியே முன்னாடியே சொல்லிடுறேன். அப்படி அதெல்லாம் நான் எதிர்பார்க்க போகிறேன்னா இந்த பதிவு உங்களுக்கு தேவையே படாது, நீங்கள் போய் வெளியேறிக்கிறது நல்லது. திருச்சிற்றம்பலம். அப்போ இப்பதிவு என்ன சொல்ல போகுதுன்னு சொன்னால், பரிகாரம் என்பது திருமுறையே பரிகாரம். திருமுறைகள் ஓதாய், திருமுறையே நமக்கு தாய். திருமுறைகள் தான் நமக்கு பரிகாரம். நம்ம பரிகாரம் சொன்னால் அங்கே தராங்க, இது தராங்க, அங்கே கயிறு கட்டுறாங்க, இங்கே பழம் கொடுக்குறாங்க, அங்கே மதிர்ச்சி பூசணிங்க ஓடிக்கிறாங்கன்னு நம்ம போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பரிகாரம்னு எல்லாமே செய்கிறோமே தவிர இறைவனை எங்கன்னா நம்புகிறோமா? அடியன் மீண்டும் உங்களுக்கு அறுதிட்டு சொல்கிறேன், இறைவனை தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க வாழ்க்கையில். நம்ம அருளாளர்கள் என்ன சொன்னாங்க, கடவுளை பார்த்தவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம நம்பணும். அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, அந்த கோயிலில் போங்க, அந்த பரிகாரம், இங்கே வந்து 1000 ரூபாய் கட்டுங்க, 5000 கட்டுங்க, 10,000 கட்டுங்க, இதையே நம்புறீங்க நீங்கள்? அவரோட அற்புதமான ஒரு பதிகங்களை நமது திருஞான சம்பந்த பெருமான் அற்புதமாக செய்திருக்கிறார். அந்த பதிகத்தை பாடினாலே நமக்கு நிச்சயமாக குழந்தை பெறும். இதற்கு நம்ம ஒரு வரலாற்றிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய சைவ சமய சந்தான குறவர்களே முதன்மை குருவாக போற்றக்கூடியவர் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மெய்கண்ட தேவர். மெய்கண்ட தேவராகி விளங்கக்கூடிய அவருடைய நாடு பார்த்தோன்னா தொண்டை மண்டலத்திலே திருமுனைப்பாடி என்ற நாட்டிலே திருப்பெண்ணாகடம் என்ற ஊர். அந்த திருப்பெண்ணாகடத்திலே கார்காத்த வேளாளர் என்ற குலத்தவர்கள் இருந்தார்கள். அக்குலத்தவர்களே இருந்தவர் அச்சுத காப்பாளர் மற்றும் அவர்களோட மனைவி மங்களாம்பிகை. அவர்கள் இருவரும் அங்கு இறைவன் அறநெறி ஒவ்வாது இருவரும் சேர்ந்து இல்லறத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நீண்ட நாள்கள் ஆகியது இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினாலே தன்னுடைய குலகுருவாகிய அருள்நந்தி சிவத்திடம் சென்று சுவாமியிடம் முறையிடுகிறார்கள். ஐயா, இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் நின்றால் திருமணமாகி இல்லாத காரணத்தினாலே சொல்கிறார். அப்படி அருள்நந்தி சிவம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சகல வேதாகம பண்டிதர் அவர் யார்? குலகுருவாகிய அருள்நந்தி சிவம்.
அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. அந்த காலத்தில் பாருங்கள், இதெல்லாம் சொல்லலை பாருங்கள். அவர் அப்பொழுதே பாருங்கள் திருமுறையிலே நூல் சாற்றி தான் அவர் பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார். சிந்திச்சு பாருங்கள். அருணந்தி சிவம் இந்த 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 மாதிரி எங்கள் குழந்தைலாம் சொன்ன உடனே நீங்கள் அங்கே போங்க, அங்கே பழம் வாங்கிட்டு வாங்க, என் கயிறு கட்டுங்கன்னு அவர் சொல்லலை. திருமுறையிலே நூல் சாற்றி அப்போது வந்த அற்புத திருப்பதிகம் நம்ம திருஞான சம்பந்த பெருமான் இயற்றிய திருமுறையிலே திருவெண்காட்டு பதிகம் வருகிறது. பண் சீகாமரம் அப்பதிகத்தை சொல்கிறார். அப்பதிகத்திலே முதலிலே எடுத்தவனே பாடுகிறார். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேற வேண்டாம் ஒன்றும் வேயனதோள் உமைமங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்கின்ற அற்புதமாக அப்பதிகம் வருகின்றது. அப்பதிகத்தினை பாடி அதன்படி அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், நீங்கள் திருவெண்காடு செல்லுங்கள். திருவெண்காடு போய் அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தில் மூழ்கி நீராடி அங்கே இருக்கக்கூடிய பெருமானை ஒரு மண்டலங்கள் வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு எல்லாம் நன்மையும் நடக்கும்னு அற்புதமாக சொல்கிறார். யார்? அவர் குலகுருவாகிய அருணந்தி சிவம். அதனை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த திருவெண்காட்டு ஸ்தலத்துக்கு சென்று அங்கே இறைவனை வழிபாடு செய்து அங்கே முக்குள நீரிலே நீராடி நாள்தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். அப்படி வழிபாடு செய்ய செய்ய அவளுக்கு அற்புதமாக அந்த அம்மா மணிவேறு வைக்கப்பெற்று நம்மளுடைய மெய்கண்டர் பெறுகிறார். அதாவது சுவேதவன பெருமாள்னு இயற்பெயர் அவருக்கு. அப்புறம் அதாவது பொய்கண்டார் காணா புனிதம் அத்வைத மெய்கண்டர். அப்புறமா தான் பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டா வித்தகா என்று சொல்வார்கள் உண்மை விளக்கத்திலே. அப்போ மெய்யை கண்டவர் மெய் கண்டார். நம்மளாம் யாருங்க? பொய் கண்டார். நம்மளை சுற்றி எது இருக்குது? பொய் தான் இருக்குது. பொய்யாவே இருக்கிறான் விட்டா நம்ம குடும்பத்தையே கற்றுட்டு போடுவோம். அப்போ அடியாரெல்லாம் சிந்திச்சிக்கணும் பாருங்கள். அப்போது குழந்தை நம்மளுக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க அடியாருக்கு பெருமக்களே. இப்பேற்பட்ட அதாவது கையிலே வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவது போல தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. கையிலே வெண்ணெய் இருக்குது, நெய்க்கு அலையணும். அப்படிப்பட்ட அற்புதமான திருமுறை இருக்குது. திருமுறை இருக்கும் போது நம்ம எதுக்கு பிற தெய்வங்களை சென்று வழிபாடு செய்யணும்? அற்புதமாக சொல்கிறான் மணிவாசக பெருமான். இறைவா கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் பொய்யினும் எல்லேன் திருவருளால் எதுக்க பெரும் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாத எங்கள் உத்தமனே. நம்ம ஒரு மாதம் கோயில் சிவபெருமானை கும்பிட்றாங்க, நம்மளுக்கு தொடர்ந்து வரோம். சில பேர் அப்படியே அன்பாக கும்பிட்றான். சிவாய நம சிவாய நம ஓம் நமச்சிவாய ஐயா நமஸ்காரம், நான் இறைவனை தொடர்ந்து வரேங்க அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பிரதோஷமாக? தொடர்ந்து 5 பிரதோஷமாக வரேங்க. பால் வாங்கி தரேன், தயிர் வாங்கி தரேன், எல்லாம் வாங்கி தரேன், எல்லாம் கும்பிடுவான். கரெக்டாக அந்த 11 பிரதோஷம் 10 பிரதோஷம் கழிச்சு நம்ம அது நடக்கலன்னு வச்சுங்க, உடனே என்ன பண்ணுறேன்? சுவாமியை மாற்றுறோம். இப்போது சுவாமி என்ன பண்ணுறது? அது சுவாமி மாற்றிட்டு நம்ம. அப்போ அடியை நல்லா புரிஞ்சிங்க. ஒன்றென்றது தெய்வம் உண்டென்று சொன்னார் நம்மளுடைய பெரியவர்கள். அப்போ இறைவனை வழிபாடு செய்ததுக்கு இறைவன் சங்கரம் தாள் மறவாமை என்ற எண்ணம் வேணும். அற்புதமாக சொல்லிடுறாங்க நம்ம நாவுக்கரசர் பெருமான். இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோமல்லோம். நான் இடுக்கண் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் இந்த ஒரு தெய்வத்தினால் வேறொரு தெய்வத்தினால் இவரால் எனக்கு ஒரு அந்த துன்பம் நீங்கும் என்று சொன்னார். அப்பேற்பட்ட எனக்கு துன்ப நீக்கமே தேவைன்னு சொல்கிறார் நம்மளோட நாவுக்கரசர் பெருமான். இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிறான் என்று நான் எப்பேற்பட்ட துன்பத்தினாலும் அந்த தெய்வத்தினாலும் அந்த மனுஷனாலும் எனக்கு இந்த துன்பம் தீரும் நினச்சேன், அந்த துன்பம் எனக்கு தீரவே வேண்டாம்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அடுக்கீழ் கிடைக்கினும் அருளை நாம் முட்டன் அடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. ராவணனும் தன் நடுக்கம் போக 10 தலையை கொய்து வீணையாக யாழ் மீட்டி சிவபெருமானை வழிபாடு செய்தான். அதற்கெல்லாம் அவசியமில்லை, நமச்சிவாய் நமச்சிவாய் என்று சொன்னால் போதும் என்றளவா சொல்கிறார்கள். அப்போ நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லுன்னா நமச்சிவாயவே. சும்மா அப்படியே கோயிலுக்கு விழுந்து நம்ம கும்பிட்டு ஒரு நாள் நடக்கலைன்னு விட்டு போகக்கூடாது. அது சாயா அன்பினே துழைக்கணும். அப்போ இறைவன் மீது எது அன்பு வைத்து சுவாமி எது செய்தாலும் நல்லதானே செய்வார்னு நினைக்கணும். இப்போ நம்ம குழந்தை சும்மா சுவாமிகிட்ட போய் அழுது சுவாமி நம்மளுக்கு நினைத்திருப்பார் இந்த காலகட்டத்தை தருவோம் என்று. சுவாமியோடைய அவனுடைய அந்த காரணங்கள்லாம் புரிஞ்சுக்கொள்ள முடியுமா?
சுவாமி கருணைய வடிவானவர். அவன் நம்ம உயிர்கள் இன்பத்தை அடைய வேண்டும்னா அவன் நினச்சிருந்தான். அப்போ நம்ம எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்? சுவாமி எது செய்தாலும் நம்மளுக்கு நன்மையை தான் செய்வார். அப்போ அடியர்களுக்கு அப்போது அவர் சுவாமியோட குழந்தை தரலையா, அப்போ ஏதோ நம்மளுக்கு வேண்டத்தக்கது அறிவு வேண்ட முழுதும் தருவோம். சுவாமி ஏதோ காரணத்தை தள்ளி போடுது. சரி, நல்லது தான், கவலைப்படக்கூடாது. அப்போ அந்த பதிகம் பாருங்கள், அந்த பதிகத்தை அந்த அம்மா அதே போல் சென்று யார் என்று சொன்னால் நம்ம பாருங்கள் அந்த பாருங்கள் அச்சுத்த காப்பாளரும் அவங்க மனைவியாகிய மங்களாம்பிகையும் சென்று திருவெண்காட்டு ஸ்தலத்திலே முக்குள நீரிலே மூழ்கி நீராடி அப்பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். அதுக்கு அந்த முக்குளம் பார்த்திங்கன்னா 3 தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 தீர்த்தத்திலே நீராடி 4 தூரம் அங்கே திருவெண்காட்டு பெருமானை வழிபாடு செய்து வந்தார். அப்போ மெய்கண்டார் பிறந்து அவர் 2 ஈராண்டில் சிவஞானம் பெற்றோய்ந்த மெய்கண்டார் அடிக்கடியேன். அந்த ஈராண்டில் சிவஞானம் பெற்றோய்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. அப்போ 2 வருஷத்தில் பாருங்கள் மெய்ஞானத்தை அடைந்தார். அவரோட குலகுருவாகிய குழந்தை பிறப்பதற்கு வழி சொன்னார் பாருங்கள். அவரே தன்னுடைய மாணாக்கனுக்கு மகனாகிய மெய்கண்டானுக்கு இவர் மாணவர் ஆனார். யார்? அருள்நிலை சிவம். இவருக்கு வயது பார்த்திங்கன்னா 50 வயது இருக்கு பாருங்கள். இதுதான் திருவருள் கருணை. அப்போ பதிகத்திற்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கணும். திருஞான சம்பந்தர் சென்று அந்த பதிகை எத்தனையோ காலகட்டத்துக்கு அப்புறம் பாடிய அதே பதிகத்திற்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது என்று சொன்னால், அப்போ அடியார்கள் என்ன சொல்லல, நம்ம அதை நம்புவது இல்லை. அப்போ அடியார்கள் எல்லாம் என்ன புரிஞ்சிக்கணும், நமக்கு அதுதான் சொன்னேன் அடியன். அப்பொழுது வெண்ணெயை கையில் வைத்து நம்ம நெய்க்கு அழிவது போலே திருமுறை தான் பரிகாரம். நம்ம அங்கே போய் அதை செய்யலாமா, இங்கே போய் இது செய்யலாமா, இதெல்லாம் செய்ய வேண்டாம். அதே போல் நம்ம ஒன்று சொல்கிறோம், நம்ம கோயிலில் கூட வருவாங்க, நான் சொல்லுவோம் இந்த மாதிரி வாங்க தயிர் வாங்கி கொடுங்க, சுவாமி நல்லபடியாக செய்வார்னா நம்ம அதுதான் முக்கியம். நம்மளுக்கு தெரிவதில்லை குழந்தை. அப்போ நம்ம எல்லாத்த விட குழந்தை தான் நம்ம செல்வம் தான் முக்கியம்னு சொன்னால் அந்த ஒன்றத்துக்காக எதை வேணாலும் துறக்க தயாராகலாம். நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு இதுதான் முக்கியம், சில வேலையே முக்கியமாக வச்சுக்கிது தயிர் பை சில பேர் காசு அமைச்சிட்றாங்க, உங்கள் ஃபோன் நான் 100 ரூபா வாங்கி தரேன், நீங்களே வாங்கி ஊற்றிக்கோங்க. இது எது அனுபவம் இருக்குது? அது முன்னாலே அவர் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு பால் 2 பால் வாங்கி அதை உறைவிட்டு அதை நல்லா காலையில் இருந்து அதை தயிர் கட்டியாக தயிர் வாங்கி 2 பேரும் சேர்ந்து அந்த அன்பை கொடுத்து இப்படி செய்தால் எப்படி இருக்கும் பண்ணி பாருங்கள், நினச்சி பாருங்கள். நம்ம சுவாமிக்கு நம்ம இறைவனுக்கு செய்வது தான் பரிகாரம். வேறு ஏதோ நம்ம அங்கே போனால் இங்கே போனோன்னா எல்லாம் ஏமாற்று வேலையாக தான் இருக்குது. அவள் இப்பேற்பட்ட பதிகம் இருக்குது. இந்த பதிகத்தை பாராயணம் செய்யலாம்ல, இந்த பதிகமாச்சு பாராயணம் செய்யணும். அப்போ இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாங்க, திருவெண்காட்டு ஸ்தலத்துக்கு நிச்சயம் போயிட்டு வரணும். அன்பு பெருமக்களே, அடியின் திண்ணமாக சொல்கின்றேன், நீங்களும் திருஞான சம்பந்த பெருமான் இயற்றிய அற்புதமான திருப்பதிகம், இப்பதிகம் கண்காட்டு முதலானும் என்று வரக்கூடிய அற்புத திருவெண்காட்டு பதிகம். இப்பதிகத்தினை தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்யணும். எது வரைக்கும் பாராயணம் செய்யணும்? தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க, நல்லது தான். திருமுறைகளை ஓத நம்மளுக்கு பிணி நீங்கும். அப்போ இப்பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதே போல் திருவெண்காட்டு ஸ்தலத்துக்கு சென்று வர வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு கட்டாய குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏதோ இதுகாலம் வரைக்கும் ஏன்னா ஞானசம்பந்தர் வாக்கு பொய்யாகுமா? உமையவளுடைய திருமூலைப்பாலை அருந்தி சொன்ன வாக்காச்சு, அவர் வாக்கு அரண் வாக்கு தானே. அப்போ அடியார்களும் புரிஞ்சு என்ன செய்யணும், அப்போது ஞானசம்பந்தர் சொன்ன அந்த வாக்கினை அடியார்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். ஏதோ நம்ம இதில் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினச்சி இருக்கக்கூடாது. அப்போ அதன் மாதிரி திருவெண்காட்டு ஸ்தலத்துக்கு போங்க, அந்த முக்குளத்தில் நீராடுங்க, வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயம் கிடைக்கும். திண்ணமாக சொல்கின்றேன். ஏதோ இதுகாலம் வரைக்கும் நம்ம இந்த இறை வழிபாட்டில் இருந்த அந்த தவத்தினூடாக சொல்கின்றேன், நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் நீங்கள் பெற வேண்டாம். அவள் பாருங்கள், இப்பதிகம் அற்புதமாக அந்த 4 வரி சொல்கிறார்கள். முதல் 4 வரிகளை பாடி சொல்கின்றது பாருங்கள். கண்காட்டும் நுதலானும் கண்களை உடைய நுதலன். அப்போ 3 ஏன் கண் காட்டும் முதலான்னு சொல்லியிருக்காருன்னா 3 கண்களை உடையவர் சிவருமானம் மட்டும்தான். அதான் கண்ணை விசேஷமாக சொல்லி கண் காட்டும் முதலானும், கனல் காட்டும் கையானும், கனலை இந்த கையிலே ஏந்தி கொண்டிருக்கார், கனல் காட்டும் கையானும், பெண் காட்டும் உருவானும். சுவாமி பாருங்கள் இடது பாகத்தில் பெண்ணை வைத்திருக்கிறார், அதான் பெண் காட்டும் உருவானும், பிறை காட்டும் சடையானும். சடையில் எதிர்க்க பிறைனா சந்திரன், அந்த பிறை காட்டும் சடையானும். அது சொல்ல பாருங்கள், பண் காட்டும் இசைவானும்.
அந்த பாடலிலே பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானை. விடையினா எருது, அந்த கொடியானேனா வாகனமாக உடையவனேன்னு பொருள். அதை சொல்கிறார் பாருங்க அந்த 2வது பாடலிலே. பேயடியா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு. பாருங்கள், சில பேர் குழந்தை பிறகுலாம் அதே நினைவாக தானே இருக்கிறோம். ஞானசம்பந்தர் சொல்கிறாரு பாருங்கள் இப்பதிகத்திலே, பேயடியா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுறவு வேண்டாமே. நீ எதுக்குடா பயப்படுற, கலங்காதான் சொல்கிறார். பாருங்க, பேயடியா பிரிவெய்து பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். உனக்கு நிச்சயமாக உனக்கு அந்த வரம் கிடைக்கும். ஐயுறு வேண்டாம், நீ அதுக்கு பயப்படாத, கவலைப்படாத. ஒன்றும் வேயானதோல் உமைபங்கன் வெண்காட்டு முக்குல நீர். அப்படின்னு வெண்காட்டில் முக்குல நீர் இருக்குது பாருங்கள். தோய் வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. அதில் யாரெல்லாம் தோய்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு வினையெல்லாம் தோயா வண்ணம் தீவினையே. அவர்கள் வினை என்றது எல்லாம் நீங்கி போய் அப்படிப்பட்ட வெண்காட்டு பெருமான் நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியத்தை நல்குவார்னு அற்புதமாக நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொல்கின்றார். அதிலே அப்போதாங்க அந்த இறுதி பாடலில் சொல்கிறார் பாருங்கள். தன்பொழில் சூழ் சண்பையர்கோன் தமிழ் ஞான சம்பந்தன் விண்பொலி வெண்பிறை சென்னி விகிர்துரை வெண்காட்டை பண்பொலி செந்தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் மண்பொலிய வாழ்ந்தவர் போய் வான்பொலிய புகுவரே. இப்படிப்பட்ட திருஞான சம்பந்தராகிய நாம் பாடிய இந்த 10 பாடல்களை யார் தினந்தோறும் பாடுகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய திருவடி சென்று அடைவார்கள். மற்றும் அவர்களுடைய துன்பமாகியதெல்லாம் நீங்கி குழந்தை செல்வத்தை பெறுவார்கள் என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார் நமது ஞானசம்பந்த பெருமான். அப்படி திருமுறையே நமக்குரிய பரிகாரம். நாம் அதெல்லாம் விட்டு நம்ம எதோ செய்கிறோம். ஒரு டிவியில் பார்த்தா அந்த மோந்திர மாட்டேங்க, இங்கே மோந்திர கந்திச்சு என்னவோ நம்ம விளம்பரம் பண்ணனா இல்லையா? மோந்திரம் போட்டு ஆமையாக தான் ஆகிடும் பொழுது நம்ம எதோ நம்ம போடுறோமே. அப்போ இறைவனை வழிபாடு ருத்ராட்சை போடுறதுக்கு பல கேள்வி கேட்குறோம். அதெல்லாம் ஏன் செய்கிறோம் நம்ம? அந்த திருஷ்டிக்கு மாட்டேங்க, இதை மாட்டேங்க. வாசலில் சில பேர் தேங்காய் மாங்காய் எல்லாம் கட்டி தொங்க வரான், கழுத்தில் ருத்ராட்சம் போனால் போட மாட்டேன். ஐயோ இறைவா, இந்த உயிரெலாம் எப்பொழுது திருந்த போகுது? அப்போ நம்ம ருத்ராட்சம் திருநீரே நம்மளுக்கு உரிய பெரிய ஒரு கோப். நம்மளுடைய காப்பே திருநீர் தான். அது நம்ம திருநீர் அணியின் ருத்ராட்சம் போட்டுங்க, இறைவனை வழிபாடு செய்யுங்க. அப்போ நிச்சயமாக குழந்தை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதனாலே அடியார்கள் அனைவரும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம திருஞான சம்பந்த பெருமான் இயற்றிய இந்த திருவெண்காட்டு பதிகத்தை தினந்தோறும் ஓதி வர வேண்டும். அது மட்டும் அல்லாமல் திருவெண்காட்டு ஸ்தலத்திற்கு நீங்கள் போயிட்டு வரணும். தொடர்ந்து பதிகம் ஓடுதுங்க, திருவெண்காட்டு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பிரதோஷத்திற்கு தயிர் வாங்கி கொடுங்க. தயிர் அபிஷேகத்துக்கு நீங்களே பால் வாங்கி அதற்கு பிறையிட்டு அது அழகாக அதை எடுத்துகிட்டு வந்து தயிரை சுவாமிக்கு கொடுத்து அந்த அபிஷேகம் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. நிச்சயமாக எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக அந்த குழந்தை செல்வத்தை ஆகிய அந்த குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் தருவான் என்று சொல்லி இதுகாலம் வரைக்கும் இவ்வளவு சிந்தித்ததற்கு இறைவனுடைய திருவடிகளுக்கு நாம் நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவாயம்.